ஈரோடு பொதுமக்களின் நீண்ட வருட கோரிக்கையாக உள்ளது கொடுமுடி மற்றும் கிளிக்கல்பாளையம் காவிரி ஆற்றுக்கு இடையே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்பது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்குள்ள கோவில்களுக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்து தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அது மட்டுமின்றி முக்கிய நாட்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், வியாபாரிகள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் என ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வந்து செல்வது என்றால் வேலூர், நொய்யல், வேலாயுதபாளையம் வழியாக 22 கிலோமீட்டர் சுற்றிதான் கொடுமுடி வர முடிகிறது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கும் நாமக்கல் மாவட்டம் பிளிகல்பாளையம் இடையே 1 கிலோமீட்டர் தான் உள்ளது. ஆனால் இதன் குறுக்கே காவிரி ஆறு உள்ளது. இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டால் ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து வசதி ஏற்படும். இது குறித்து கொடுமுடி வட்டார அனைத்து வணிகர் நல சங்க செயலாளர் குணசேகரன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராஜு கூறுகையில், கடந்த பல ஆண்டுகளாக எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் காவேரி ஆற்றின் குறுக்கே, அதாவது நாமக்கல் மாவட்டத்தின் பிளிக்கல்பாளையத்திற்கும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கும் இணைக்கும் வகையில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் வேண்டும் என்பதை எங்கள் சங்கத்தின் மூலமாக பலதரப்பட்ட அரசு அதிகாரிகளிடமும் அரசியல் தலைவர்களிடமும் கோரிக்கையாக வைத்துள்ளோம். இந்த பாலம் அமைய பெற்றால் எங்கள் மாவட்டம் மட்டுமல்ல, பக்கத்தில் உள்ள நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம் எல்லாமே ஒரு சிறப்புற்ற போக்குவரத்திற்கு ஏதுவாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. கொடுமுடி வரணும் போது நாமக்கல், வேலூர், வேலாயுதம்பாளையம், நொய்யல் இது மாதிரி சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இந்த பாலம் இருந்ததுன்னா ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடியே ரீச் ஆகி கொடுமுடி வந்துடுவாங்க. அதே மாதிரி நாமக்கல் பகுதியில் இருக்கிறவங்க அவசர சிகிச்சைக்காக அடிக்கடி கோயம்புத்தூர் போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழி வேணும்னா ஒன்றா ஈரோடு போய் இந்த பக்கம் கரூர் போய் தான் அந்த கோயம்புத்தூர் அடைய வேண்டியதாக இருக்குது. இதனால் நேரம் அதிகமாகுது. உயிர் சேதங்கள்லேருந்து குறைக்கணுங்கிறதுக்காக இந்த பாலமெல்லாம் இருந்ததுன்னா மக்களுக்கு ஒரு சிறந்த உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வணிகர்களுக்கு இந்த பாலம் பல வகையில் உதவியாக இருக்கும். அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் அதிகமாக இருக்குது. எங்கள் கொடுமுடி ஏரியாவிலேருந்து நிறையா பேர் இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு இது மாதிரி வேலாயுதம்பாளையம், வேலூர் வழியாக சுற்றி அந்த பஸ்ஸில் போயிட்டு வரதுனால நேர சுமை அதிகமாகுது. மாணவர்கள் டயர்ட் ஆகுறாங்க. தொழில் புரிய போகிறவங்க இது மாதிரி பலதரப்பட்ட வணிகம், விவசாயம் எல்லாத்தையும் மையமாக வச்சு இந்த பாலம் இருக்கும்போது மக்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். இதை கூடிய சீக்கிரம் அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். நாமக்கல் டு ஈரோடு 2 மாவட்டத்தை இணைக்கும் வகையில் காவிரியில் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்காக தமிழக அரசு முடிவு செய்துள்ளார்கள். இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். இதில் குறிப்பாக என்னவென்றால் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த காவிரி கரையோர கிராமங்கள் ஜேடரைபாளையம் முதல் சாணார்பாளையம் வரையில் அனைத்து கிராம மக்களுக்கும் கொடுமுடியுடன் இணைப்பு கிடைக்கிறது. கொடுமுடியில் ரயில் நிலையம் உள்ளதால் அவர்கள் இந்தியா முழுவதும் செல்வதற்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். போக்குவரத்து செலவும் பயண செலவும் மிச்சப்படுகிறது. நாமக்கல்லுக்கும் ஈரோட்டுக்கும் இடையே இணைப்பு ஏற்படுவதால் 2 மாவட்ட மக்களுக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பதை கொடுமுடி நகர மக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 3 மாவட்டங்களுக்கு இடையே 30 கிலோமீட்டர் சுற்றி வராமல் 1 கிலோமீட்டர் பயண தூரத்தில் 3 மாவட்டங்களிலும் சேர்ந்த பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் அமையும். நாமக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து அவசர சிகிச்சை மற்றும் தங்களது அனைத்து தேவைகளுக்கும் கோவை செல்வது என்றால் வேலாயுதம்பாளையம், நொய்யல் பாலத்தின் வழியாக சென்று சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றி வந்து செல்ல வேண்டியுள்ளது. இது குறித்து உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழு உறுப்பினர் சங்கரன் தெரிவிக்கையில், தொடர்ந்து ஒரு 15-17 வருஷமாக இந்த பாலம் வேண்டி அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள்கிட்ட எல்லாம் முறையிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் வெகு சீக்கிரம் நீங்கள் இதை போட்டு கொடுத்தீங்கன்னா காலேஜுகள், பள்ளி மாணவர்கள் இவங்க போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதை விட முக்கியமான விவசாய விளைபொருள்கள் அது ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த ஏரியாவிலேருந்து அக்கறை ஏரியாவிலிருந்து காய்கறிகள் வர்றதுக்கும் இங்கே இருக்கிற காய்கறிகளோ போகிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா வேலூர் சுற்றி போய் தான் அங்கிருந்து போகிறாங்க. அங்கிருந்து வேலை செய்யக்கூடிய விவசாய சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு இந்த சைடில் வந்துட்டு இருக்காங்க. வேலூர் சுற்றி, வேலாயுதம்பாளையம் சுற்றி, நொய்யல் சுற்றி எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில் பார்க்கணும் இந்த பாலம் அமைஞ்சது அப்படின்னா எங்களுக்கும் போக்குவரத்துக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். விவசாயிகளுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இந்த பாலம் அமைந்தே தீரணும். அது அரசு சீக்கிரம் இதுக்கு ஆவணம் செஞ்சு பாலம் அமைத்து கொடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் ஈரோட்டிலிருந்து தென் மாவட்டங்களான ராமேஸ்வரம், மதுரை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கொடுமுடி வழியாகத்தான் சென்று வருகிறது. இவ்வாறு கொடுமுடி பேருந்து நிலையத்திற்கு காவிரி ஆற்றின் 2 கரைப்பகுதிகளில் உள்ள பிலிகல் பாளையம் பாலம் அமைக்கப்பட்டால் அதன் வழியாக கொடுமுடி பேருந்து நிலையத்திற்கு வந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல வசதியாக இருக்கும். இது தொடர்பாக கொடுமுடி வணிகர் நல சங்கம் தலைவர் பத்ரி நாராயணன் மற்றும் கொடுமுடி நுகர்வோர் பாதுகாப்பு குழு செயலாளர் ராஜசுப்ரமணியன் தெரிவிக்கையில், பிலிக்கல் பாளையம் கொடுமுடி உயர்மட்ட பாலம் காவேரிக்கு இடையில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று நீண்ட வருடங்கள் கோரிக்கையாக செய்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அது நடைபெறும் என்று நினைக்கிறோம். ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம் அனைத்தும் ஒன்றிணைந்து மிக விரைவாக மக்கள் இப்பகுதிக்கு வந்து செல்வதற்கும் இங்கிருந்து கோவை செல்வதற்கும் மிக ஏதுவாக இருக்கும். படிப்பதற்காகவும் சிகிச்சைக்காகவும் கோவை செல்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இது மிக எளிதான வழியாக இருக்கும். இந்த உயர்மட்ட பாலம் அமையும் பட்சத்தில் மக்களுக்கு பேருதவியாக இருக்கும். பாலம் மிக விரைவில் நடைபெற வேண்டும் என்பதை தாழ்மையுடன் எங்களது சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாலம் அமைஞ்சால் 2 மாவட்ட மக்களோட வாழ்க்கை தரம் உயரும், வாழ்வாதாரம் பெருகும். இப்போ நாங்கள் தேவையில்லாமல் கொடுமுடியிலிருந்து நொய்யல், வேலாயும்பாளையம் இப்படியெல்லாம் சுற்றி 22 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போய்கிட்டு இருக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் பிலிகில் பாளையம் கொடுமுடி இடையே அமைஞ்சதுன்னா 2 கிலோமீட்டரில் அந்த பக்கம் நாமக்கல் மாவட்ட பிலிகில் பாளையம் போயிட்டு அங்கிருந்து 10வது கிலோமீட்டரில் ஜேடர்பாளையம், பரமத்தி வேலூர் எளிதில் நாங்கள் சென்றுடுவோம். 2வது பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் பள்ளி கல்லூரி போயிட்டு வர்றதுக்கு எளிதாக இருக்கும். இந்த பாலத்தை வந்து இந்த அரசாங்கமாவது சீக்கிரமாக விரைவாக நடப்பு ஆண்டிலேயே ஆரம்பித்து சீக்கிரமாக கட்டித்தரணும் அப்படின்னு எங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு குழு சார்பாக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆட்சியிலும் உயர்மட்ட பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கொடுமுடி பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள், பொதுமக்கள், வணிகர்கள் என பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர்கள் என அனைவருக்கும் தொடர்ந்து மனு வழங்கி வருகின்றனர். எனவே தமிழ்நாடு அரசு ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய கொடுமுடி காவிரி ஆற்றில் உயர்மட்ட பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் வேலுச்சாமியுடன் செய்திக்குழு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.